ஹரே கிருஷ்ணா 14 ஸ்லோகம் பார்க்கலாம். அனன்யசேதா சததம் யோ மாம் சம்ரதி நித்யஷ தன்யாகம் சுலப பார்த்த நித்யயுக்தஸ்ய யோகினக. களங்கமற்ற பக்தர்களால் அடையப்படும் இறுதி இலக்கு இந்த ஸ்லோகத்தில் தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கு. இவங்க பக்தி யோகத்தின் மூலமாக பரமபுருஷ பகவானுக்கு தொண்டு செய்கிறாங்க. 4 விதமான பக்தர்களை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். கஷ்டத்தில் இருக்கிறவங்க, கேள்வி கேட்குறவங்க, உலக லாபங்களை விரும்புபவங்க மற்றும் கற்பனை தத்துவவாதிகள். மேலும் முக்தி அடைவதற்கான பல்வேறு வழிகளும் இங்கே விளக்கப்பட்டிருக்கு. கர்மயோகம், ஞான யோகம் மற்றும் ஹடயோகம். இந்த யோக வழிமுறைகளின் கொள்கைகள் கொஞ்சம் பக்தியும் இருக்குது. ஆனால் ஞானமோ கர்மமோ கடயோகமோ கலக்காத தூய்மையான பக்தி யோகத்தின இந்த ஸ்லோகம் சொல்லுது. அனன்யசேதா எனும் வார்த்தை தான் குறிப்பிடப்பட்டது போல தூய பக்தி யோகத்தில் பக்தன் கிருஷ்ணரை தவிர வேறு எதையும் விரும்புகிறதே இல்லை. ஸ்வர்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறவோ, பிரம்ம ஜோதியிடம் ஒன்றாக கலக்கவோ, மோட்சம் பெறவோ, பௌதீக பந்தத்திலிருந்து முக்தி அடையவோ தூய பக்தன் விரும்புகிறதே இல்லை. அவங்க எதற்கும் ஆசைப்படுவதும் இல்லை. சைத்தன்ய சராதிரத்தில் தூய பக்தன் நிஷ்காம சுயநலம் ஏதும் இல்லாதவங்கன்னு வர்ணிக்கப்படுது. பக்குவமான அமைதி அவங்களுக்கு மட்டும் சொந்தமானது, சுய லாபங்களை விரும்புபவர்களுக்கு இல்லை. கர்மயோகி, ஞானயோகி அல்லது ஹடயோகியும் தனக்குன்னு சொந்த ஆசைகளை கொண்டிருக்கிறவங்க. ஆனால் பக்குவமான பக்தரோ பரமபுருஷ பகவானை திருப்தி செய்வதை தவிர வேறு எந்த ஆசையும் இல்லாதவங்க. அதனால தான் தன்னிடம் அசையாத பக்தியுடையவங்க தன்னை எளிதில் அடைவதாக சொல்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். கிருஷ்ணரின் பல்வேறு ரூபங்களில் ஏதேனும் ஒரு ரூபத்திற்கான பக்தி தொண்டில் தூய பக்தன் எப்போதும் ஈடுபட்டிருக்கார். ராமர், நரசிம்மர் முதலிய பல்வேறு விரிவுகளாகவும் அவதாரங்களாகவும் கிருஷ்ணர் விளங்குகிறார். ஒரு பக்தன் பரமபுருஷரின் இந்த தெய்வீக ரூபங்களில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து அன்பு தொண்டின் மூலமாக தனது மனதை அவரின் மீது பதிய வைக்கலாம். அதே போல பக்தன் மற்ற யோக பயிற்சியாளர்களை பாதிக்கும் எந்த பிரச்சனையும் சந்திக்கிறதில்லை. பக்தி யோகம் ரொம்பவும் எளிதானது, தூய்மையானதும் பயிற்சி செய்ய சுலபமானதும் ஆகும். ஹரே கிருஷ்ண உச்சாரணத்தின் மூலமாக இதனை எளிமையாக தொடங்கலாம். கடவுள் அனைவரின் மீதும் கருணை வாய்ந்தவர். இருந்தாலும் நம்ம முன்னரே விளக்கியது போல என்றும் பிறலாது எப்போதும் தனக்கு சேவை செய்யும் பக்தர்களிடம் அவர் தனி கவனம் செலுத்துகிறார். பகவான் பல்வேறு வழிகளில் அந்த பக்தனுக்கு உதவுகிறார். வேதங்களில் கட உபநிஷத்தில் இதே போல சொல்லப்பட்டிருக்கு. எம் ஏ வைஷ விருணதோ தேன லப்யஸ்தஸ்ய ஆத்மா விவ்ருணுதே தனும் ஸ்வாம். யார் ஒருத்தங்க முழுமையாக சரணடைந்து பரமபுருஷன் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கிறாங்களோ அவங்க பரமபுருஷரை உண்மையாக புரிந்து கொள்ளவும் முடியும். மேலும் பகவத்கீதையில் சொல்லப்பட்டது போல ததாமி புத்தி யோகம் தம். பக்தனுக்கு தேவையான புத்தியினை பகவானே வழங்குகிறார். அதன் மூலமாக பக்தனால் பகவானை அவரது ஆன்மீக உலகில் இறுதியாக அடையவும் முடியும். தூய பக்தரின் விசேஷ குணம் என்னன்னா, இடம் நேரம் பார்க்காம எப்போதும் அவர் கிருஷ்ணரை மட்டும் பிறலாது எண்ணிட்டே இருப்பாங்க. இதில் எந்த ஒரு தொல்லையும் இருக்கக்கூடாது. அவர் தனது சேவையை எங்கும் எப்போதும் செயலாற்றவும் முடியும். விருந்தாவனத்தை போல பகவான் வசித்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் அங்குதான் பக்தன் வாழ வேண்டும் என்று சிலர் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு தூய பக்தன் எங்கே வேண்டும்னாலும் வாழ முடியும். அப்படி வாழ்ந்து தனது பக்தி தொண்டின் மூலமாக விருந்தாவனத்தின் சூழ்நிலையை அங்கேயே உருவாக்க முடியும். என் பிரபுவே, தாங்கள் எங்கு உள்ளேரோ அங்கே விருந்தாவனம் உள்ளது என்று ஸ்ரீ அத்வைதர் பகவான் சைத்தன்யரிடம் சொல்லியிருக்கிறார். எப்போதும் தொடர்ந்து அல்லது தினமும் என்று பொருள்படக்கூடிய சததம், நித்யஷக ஆகிய வார்த்தைகளில் சொல்லப்பட்டது போல தூய பக்தன் எப்போதும் கிருஷ்ணரை நினைத்து அவரை தியானிக்கிறார். பகவானை எளிதில் அடையக்கூடிய தூய பக்தனின் குணங்கள் இதுதான். பக்தி யோகமே எல்லா முறைகளை விட உயர்ந்த முறையாக கீதையில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு.
பட்டுள்ளது. பொதுவாக பக்தி யோகிகள் 5 விதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சாந்தா பக்தர் பக்தி தொண்டில் சாந்தமாக ஈடுபட்டுள்ளவர். தாஷ்ய பக்தர் அப்படின்னா பக்தி தொண்டில் சேவகனாக ஈடுபட்டவங்க. சக்ஷ பக்தர் நண்பனாக ஈடுபட்டுள்ளவர். வாத்யசல்ய பக்தர் பெற்றோராக ஈடுபட்டுள்ளவர். மாதுரிய பக்தர் பரமபுருஷரின் காதலராக ஈடுபட்டுள்ளவர். இந்த போல வழிகளில் ஏதேனும் ஒன்றின் மூலமா முழுமுதற் கடவுளின் திவ்யமான அன்பு தொண்டில் இடையூறாது எப்போதும் ஈடுபட்டுள்ள தூய பக்தன் பரமபுருஷரை மறக்கவே முடியாது என்பதனால அவரை அடைவது அவருக்கு ரொம்பவும் எளிதாகுது. தூய பக்தனால ஒரு கணம் கூட பரமபுருஷரை மறக்கவே முடியாது. அதே போல பகவானாலும் தனது தூய பக்தனை ஒரு கணமும் மறக்க முடியாது. இதுதான் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்னும் மகாமந்திரத்தை உச்சரிக்கும் கிருஷ்ண உணர்வு முறையின் ரொம்ப சிறந்த ஒரு வரப்பிரசாதமாகும். ஹரே கிருஷ்ணா.